காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிற டெக்னிக்கை தாங்க இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதிகாலைல சீக்கிரமாக எழுந்துக்கிறது எப்படின்னு. அதில் ஒவ்வொன்றா ஒரு டிப்ஸு சொல்லுவாங்க. அலாரத்தை தூரமாக வச்சுட்டு படுக்கணும். இல்லைனா காலையில் சீக்கிரமாக எழுந்ததும் தண்ணி குடிங்க, தூக்கம் கலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க 5 செகண்ட்ஸ் ரூல் அப்படின்னு. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் இது எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. உண்மையை சொல்லணும்னா ஒரு 1 டே 2 டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த நெக்ஸ்ட் டேலாம் அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்கியிருக்கிறேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அப்போ நான் யோசித்தேன் என்னடா இது நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கோம், என்ன பண்ணலாம்? ஆனால் காலையில் எழுந்துக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தாங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நம்ம மூளை ரொம்ப புத்திசாலியானதுங்க. காலையில் அலாரம் அடிக்கும்போது நம்ம ஏன் எந்திரிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு மூளைக்கு சரியான பதில் கிடைக்கலனா அது உடனே தூங்க தூங்க சொல்லிவிடுவாங்க. அந்த சோம்பேறித்தனத்தை நம்மளுக்கு தூண்டி விட்டுரும். ஃபோனை தூரமாக வச்சு நடந்து போய் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க வைக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வெறி, ஒரு இலக்கு, ஒரு செயல் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது மூளை ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு நம்மளை எழுந்துக்க வைக்குங்க. அதுதாங்க அந்த மேஜிக். வேறு எது பண்ணாலும் உங்களால் காலையில் ஒரு டெம்ப்ரவரியாக வேணாலும் செய்ய முடியுமே தவிர பர்மனெண்ட்டாக உங்களால் செய்ய முடியாது. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருந்தால் மட்டும்தாங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியும். அதுதாங்க அந்த மேஜிக். காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க என்னால் ஈஸியாக 4 மணிக்கு எழுந்துக்க முடிஞ்சுது. அது வரைக்கும் என்னால் காலையில் எழுந்துக்க முடியலங்க. இலக்குனா சும்மாலாம் இல்லைங்க. காலையில் எழுந்து படிக்கணும், வேலை செய்யணும், கடமைக்கு நினைக்கிறது இல்லைங்க. இந்த வேலையை நான் காலையில் செஞ்சே தீரணும், இது என் வாழ்க்கையை மாற்றப் போகுது, என் குடும்பத்தை நிலைமையை மாற்றப் போகுது அப்படின்னு நம்ம மனசில் ஒரு லட்சியத்தை விதைச்சா மட்டும்தாங்க காலையில் எழுந்து நம்மளால் 4:00 இல்லை 4:30 நம்மளால் எழுந்துக்க முடியுங்க. இல்லைனா நிச்சயமாக நம்மளால் எழுந்துக்க முடியாதுங்க. இல்லைனா நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது, கிராட்டிடியூட் எழுதுறது, அது மூலயமா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுதுன்னா நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்துருவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், பிடிச்ச ஏதாவது ஒரு பிக்னிக் போகிறோம். அது காலையில் எழுந்து நம்ம ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ நம்ம பிடிக்கணுன்னா நைட்டெல்லாம் நம்மளுக்கு தூக்கமே வராது. காலையில் அலாரத்துக்கு முன்னாடியே நம்ம எழுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்குது. ஆமாம், அந்த இலக்கு இருக்கிறதுனால நம்ம உற்சாகமாக எழுந்துக்கிறோம். அதே உற்சாகத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இலக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மேஜிக்கை அலாரமே வைக்க வேணாம், நீங்களே எழுந்துப்பீங்க. உங்களுக்கான அந்த முயற்சி, அந்த இலக்கு உங்களை எழுப்புங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்து என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு வேலையை மட்டும் எழுதுங்க. நிச்சயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எழுதிட்டு அந்த வேலையினால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன வெற்றி கிடைக்க போகுது, உங்கள் ஃபேமிலி என்ன சுச்சுவேஷன், என்ன சூழ்நிலை மாறப்போகுதுன்ற மனசில் நினச்சிட்டு அதே சந்தோஷத்தோட அதே உற்சாகத்தோடு தூங்குங்க. நாளைக்கு காலையில் அலாரமே இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் எழுந்துப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் அலாரத்தை தூரமாக வச்சுட்டு படுத்தாலும் இல்லை நான் 5 செகண்ட் ரூல், அதாவது நான் எழுந்ததுமே 5 4 3 2 1 சொன்னாலும் அதெல்லாம் டெம்ப்ரவரி தாங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் காலையில் எழுந்துக்க முடியும். அதனால் அலாரத்தை நம்புறதை நிறுத்திட்டு உங்கள் இலக்கை நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த டெக்னிக் கை கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம்.